குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 முறை அவை மீறிய செயலை செய்தது திமுக. சோ திமுகக்கே பாடம் எடுத்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய அமைச்சர்கள் பேசவே முடியல அவங்களால அந்த 4 நாள். இப்ப அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை. அப்ப என்ன கால சூழ்நிலையில் நாம இங்க இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம்? மே 10, 2026க்கு முன்னு 2026க்கு பின்பு 60 வருஷ அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி, நாமும் சரி, ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைச்சோம். அது எல்லாருக்கும் தெரியும். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு 80 நாள் ஆயிருக்கும். இந்த 80 நாள்ல திமுகவோட அரசியல் முதல்ல என்னன்னா, முதல் கொள்கை அவன் கொள்கை எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவுக்கிறது. இந்த 80 நாள்ல ஒரே கொள்கை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை. இது நம்ம சொல்லல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு மீட்டிங்ல, 6 மாசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்காது. 57 எம்எல்ஏ ஜெயிச்சவரு எப்படி 6 மாசத்துல ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எங்க இருந்து எம்எல்ஏ கிடைக்கும்? நம்மள பார்த்து குதிரை பெயரங்கிறாங்க. 57 எம்எல்ஏ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சியை உருவாக்குவார்? எப்படி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கே எதிர்காலம் இல்ல, குளத்தூர்ல டோட்டலா தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 60 வருஷம் 75 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆளுங்கட்சி, முதலமைச்சரா உங்களுடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், கொளத்தூர்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் ஏன் தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற ஒரு மெசேஜ கூட அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரே ஒரு முறைதான் கொளத்தூருக்கு தலைவர் போனார். அதுல 5 நிமிஷம் கூட பேசல. சேப்பாக்கம் மிஸ் ஆயிருச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப கொளத்தூருடைய தோல்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய கடைசி சாம்ராஜ்யத்துடைய அத்தியாயம். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. இனிமேட்டு திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அவதூறு வேணா பரப்பிக்கோங்க, என்ன பொய் வேணா பரப்புங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரெடி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்க தலைவர். நீங்க 4 நாள் உட்கார்ந்து 2வது நாள் அன்னைக்கு பேட்ச் ஒன்று குத்திட்டு வராங்க, வாயத்தரங்க சிஎம். நான் அப்பயே சொன்னேன், அவர் அமைதியா 5 மணி நேரம் யோகா பண்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தார். என்னைக்கு அவர் வாயை திறக்க போறோம் அன்னைக்கு நேஷனல் ஹெட்லைன்ஸ், அடுத்த 1 மாசத்துக்கு கதறுவாங்கன்னு நான் 3வது நாள் சொன்னேன். பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சட்டசபையில 3 நாளா வாயத்தரங்க செய்யம்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன பேசுறான்னு கூட கேட்கல. பார்ட்டி ஃபண்ட் சொன்னதுதான் மிச்சம். உடனே திமுக அஞ்சிட்டாங்க. இந்த திருடங்கள்லாம் திருடிட்டு ஓடி போகும்போது போலீஸ் துரத்தும் போது யார் திருடன் யார் சொல்றான்னு அவன் தான் திருடனா இருப்போம். அன்னைக்கு சட்டசபையில எல்லாரும் எழுந்து நிச்சுட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க அதிமுக, அங்க இருக்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையில நம்ம எந்திரிக்க கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண, திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம். பண்ணையார் மனத்தனம், நாம மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர், ஒரு கொத்தடிமை கூட்டம் தான் அமைச்சர்கள். இப்படி ஒரு சிந்தனையை அவங்க நம்பிட்டாங்க. எலெக்ஷன் முடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது
என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சர் போறேன் ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு நெஞ்ச மட்டும் தான் புடிச்சுக்கல, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உடனே அதிமுக பேச பார்த்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க, நாங்க அதிமுக, நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் ஃபர்ஸ்ட் 30 நாள் போச்சு. அடுத்த 30 நாள் நம்ம எம்எல்ஏ கிட்ட 50 கோடி கொடுக்கலாமா, 20 கோடி கொடுக்கலாமா? வேட்பாளரா இருக்கும் போதே 1 ரூபாய் கொடுத்து என் வேட்பாளரை வாங்க முடியல. எம்எல்ஏ ஆன எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட எதிர்காலமே இல்லாத திமுக தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாத திமுக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்களா 50 கோடி தர, 20 கோடி தர. அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அடுத்த 10 வருஷம் இல்ல, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல. எழுதி வச்சுக்கோங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் அந்த கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே துள்ளும் பாத்தீங்களா. இந்த 6 மாசம் அப்படியே துள்ளிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கண்டுக்கூடாது. ஒரு 6 மாசத்துல அப்படியே அமைதியா வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அப்ப திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல, சட்டசபைக்குள்ள வர முடியல. அடுத்தது யாரு எதிர்கட்சி தலைவராகலாம்? நான் உங்களுக்குள்ள ஒரு கூட்டம். எவ்வளவு சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க திமுக, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா திருப்பியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர்னா என்ன? ஈக்குவல் டு கேபினட் ரேங்கிங், அமைச்சருக்கு ஈக்குவல். அது தான் புள்ளதான் எதிர்கட்சி தலைவர் ஆகணும். திருப்பியும் ஒரு பட்டாபிஷேகம். துணை முதலமைச்சர் ஆக்குறது ஒரு பட்டாபிஷேகம், எதிர்கட்சி தலைவரா ஆக்குறது ஒரு பட்டாபிஷேகம். எப்ப? லாஸ்ட் 5 வருஷம் சட்டசபைக்கு வராத ஒருத்தரை தூக்கி பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவர். அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் என்ன பண்றாரு அப்படின்னு. எந்திரிச்சு திடீர்னு ஒரு பேப்பர் எடுப்பாரு, சோபா மாடல் அதுன்னு பேசி திருப்பி உட்காந்துருவார். கடைசி நாள்ல முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாரு. எந்திரிச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப வரலாற்றுல முதல் முறையா ஒரு முதலமைச்சர் தான் கடைசியா பேசி முடிப்பார். கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சியோட தலைவர்கள் பேசுவாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுவாரு, எல்லாத்துக்கும் பதில் வந்து முதலமைச்சர் கொடுப்பார். அதோட சட்டசபை முடிஞ்சிட்டு தேதி குறிப்பிடாம முடிச்சு வைப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். சபாநாயகர் திடீர்னு ஒண்ணு சொல்லிட்டார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களை முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். இது சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த சபாநாயகரும் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு அறிவு இருந்தா, திறமை இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உண்மையான எதிர்கட்சி தலைவரா இருந்திருந்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாமா, முடியாதா? இதுவரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரையை எடுத்து பாத்துக்குவாங்க, தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு முறை மதுரையில அங்கிள்னு சொன்னார். அது வந்து அவருடைய ஒரு உறவு முறையில சொன்னார். அவர் தவறுன்னு சொன்னோன்னே, வருந்துறாங்க சொன்னோன்னே, அடுத்த மீட்டிங்ல சொன்னாரு, நான் தவறான வார்த்தைகளை சொல்லல, ஒரு உறவு முறையில சொன்னேன், இனிமேட்டு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொன்னது எங்க தலைவர். இதுதான் உண்மை. அரசியல் ரீதியான தாக்குதல் இருக்கும் எங்களோட தலைவர்கிட்ட இருந்து. ஏன் ஒட்டுமொத்த அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கிட்ட இதுவரைக்கும் தவறா ஒருமையில ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்ததே கிடையாது. இதுதான் எங்களுடைய வளர்ப்பு, எங்க தலைவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பணி என்ன? அண்ணா உருவாக்கிய இயக்கம், சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அதுக்கப்புறம் கலைஞர் 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கான். சமூக நீதி பேசி
கட்சியை வளர்த்தார். அவரும் பெண்களை கொச்சையா பேசக்கூடிய வழக்கத்தை திருமதி இந்திரா காந்தி மேடம் கிட்ட இருந்து கொண்டு வந்தார். அது என்ன பேசினார் அதுக்குள்ள போக விரும்பல. இறந்தவரை பத்தி பேச வேணாம், வரலாறு. அப்ப ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலர் ஆன முதலமைச்சர் ஆன அன்னைக்கு உருவான பண்பாடு திமுக ஒரு பெண்ணுடைய தலைமையை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு பெண் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் செய்யக்கூடிய நிர்வாகத்தை விமர்சிக்க மாட்டாங்க. தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தை உருவாக்க மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பெண்ணுடைய உடல் உறவு. பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க, நம்மள ஒரு ஆளா பாருங்க. புனிதமா பேசுறது முக்கியம் இல்ல, சமத்துவமா பேசுறதுதான் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை திரு உதயநிதி அவர்களே. பெரியார் கருத்துக்களை உள்வாங்கி அண்ணா உருவாக்கிய இயக்கம் பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் புக் எடுத்து மொத உதயநிதிக்கு புக்க கொடுக்கணும். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு பிறப்பால் ஒரு சிந்தனை இருக்குல்ல திரு உதயநிதி அவர்களுக்கு. எங்க தாத்தா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சரா இருந்ததுனால இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து உங்களுடைய ஆணவம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இப்ப எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆணவமா திரு மு க ஸ்டாலின் சொல்றாரு. இதுவரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் ஒரே ஒரு இடத்துல பெண்ணை தவறா தரக்குறைவா பேசி பார்த்திருக்கீங்களா? எழுதி வச்சுக்க, இப்ப எழுதி கொடுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார், அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார், உங்களுடைய குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருப்பார். இதுதான் மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க, இந்த 80 நாள்ல 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 80 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் முதலமைச்சர் கலெக்ஷன் பண்ண 10,000 கோடி ரூபாய் ஈஸியா கலெக்ஷன் பண்ண முடியும். அது வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அந்த வழி. தமிழக வெற்றி கழகம் நான் திருப்பி பதிவு பண்ணோம், கண்டிப்பா ஆளுங்கட்சி ஆகும். கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக்குவார். 4 மாசம் முன்னாடி நம்பல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போகும்போது எல்லாரும் இளைஞர்கள் நம்மள வேலை பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? வீட்டுல இருந்தாங்க பாருங்க, அமைதி புரட்சி பண்ணாங்களே பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் இந்த வெற்றியை உருவாக்கியது பெண்கள். திருப்பி பதிவு பண்றோம். நாங்க எங்க ஏன் யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும்? நாங்க நினைக்கிறது தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கும் எங்களுடைய அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள். எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள், அதோடு சேர்ந்த இளைஞர்கள். அப்ப ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு வருது? அத இன்னைக்கு சொல்றாரு தமிழக திமுகவுடைய பேட்டி கொடுக்கிறார் RS பாரதி சொல்றாரு, மூத்த தலைவர். அது என்ன, நாங்க எம்ஜிஆர் காலத்துல இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஐயா எடப்பாடி காலத்துல அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். இந்த 4 பேர்த்த என்ன வேணா பேசிக்கோங்க, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து
திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்க நான் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தர் நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான காரணமே கூட்டணி கட்சினாலதான். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் வச்சுங்க 10 தொகுதி எதிர்க்க மாட்டாங்க. கூட்டணி கட்சியில 10 தொகுதி இல்ல. காங்கிரஸ், ஐஎம்எல், கம்யூனிஸ்ட், பிசிக இல்லன்னா திமுக 10 தொகுதி எதிர்க்க முடியாது. இப்ப ஒட்டுமொத்த கூட்டணி எங்க தலைவரோட கூட எங்களோட இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தேர்தல் ரீதியா நீங்க யார் எங்களுக்கு? எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தா தானே வந்து அந்த பயம் எங்க தலைவருக்குள்ள. சாமானிய தொண்டர் கூட தமிழக வெற்றி கழகத்துல கன்னியாகுமரிக்கு ஒரு சாமானிய ஒரு பெண்ணு கூட அந்த பயம் கிடையாது. உங்களை பார்த்து முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்துட்டாங்க. பெண்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. நீங்க இது பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் சமூக வலைத்தள பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுறதா? ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங். அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்கட்சி தலைவர் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்துருக்கா. உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நாளைக்கு சட்டசபையில் நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேளு. அது உடனே சொல்றாங்க அவர் நாளை சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டு வர பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 4 நாள் நீங்க கேள்வி கேட்டீங்களா எங்களை பார்த்து? நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா? நீட் பிரச்சனையா? காவேரி பிரச்சனையா? மேகதாது பிரச்சனையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு பயில தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. மேகதாது பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்றேன். 15/4/2026, 25/4/2026 சுப்ரீம் கோர்ட்ல தோத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல தோக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தோத்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்றாரு. இது இப்ப மட்டுமா சொல்றாரு? இந்த 30 நாளா சொல்லிட்டு இருக்காரா? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆகி அங்க நீர்வளத்துறை தான் முடிவு எடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2012 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இரு மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது நேரா டெல்லியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறை கிட்ட தான் போகணும். அப்ப முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் சட்ட ரீதியா முடிவு எடுக்கிறார். நம்ம கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது.